ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி வச்சு ஒரு சூப்பரான லட்டு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சுவையான லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த லட்டு பண்ணுறதுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட சிகப்பரிசி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பச்சரிசி, இட்லி அரிசி, கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி எதில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி இந்த லட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சிகப்பரிசி நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம். இதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி நல்லா கொட்டிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிடணும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் காய வச்சுருக்கேன். அந்த அரிசியிலேருந்து ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா கூட இதை அரிசியை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து வறுக்கும்போது வறுக்கிற டைம் வந்து வித்தியாசப்படும், அவ்வளோதான். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா இந்த வாசம் வர வரைக்கும், கொஞ்சம் மொறுமொறுன்னு வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. ரொம்ப கரியிற அளவுக்கு நம்ம வறுத்துறக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது கரிஞ்ச வாடை வந்துடும். அதனால வந்து இந்த அரிசியோட மொறுமொறுன்னு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ இந்த அரிசி வறுபட்டதும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே கடாயிலேயே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா சூடானதும் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை நல்லா ஓரளவு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு ஓரளவு வறுபட்டதும் இதில் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து பண்ணும்போது லட்டு சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்பை நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இன்றைக்கி நான் இந்த முந்திரி பருப்பை வந்து இந்த அரிசியோடையே சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து லட்டு பிடிக்கும்போது இந்த முந்திரி பருப்பை அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது லட்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக குருணை கிடச்சிருக்கு. இப்போ இதையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதையும் வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஸ்மூத்தான ஒரு சிகப்பரிசி மாவு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயிலேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே இந்த தேங்காயோட வாசம் நல்லா வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து 150 கிராம் அளவு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் வந்து தூசி எதுவுமே இருக்காது. அதனால் வந்து நான் வந்து டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் வந்து தூசி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இதை வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா வந்து எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். நம்மளோட கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து இது ஆறுனா போதும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லட்டு பிடிக்க வராது. அப்படி உதிரி உதிரியாக போயிடும். அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து லட்டு வந்து பிடிச்சிடணும். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சு அழகுபடுத்திக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான ரொம்ப டேஸ்டியான சிகப்பரிசி லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத, சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.